கிறிஸ்டாட்டன் திரும்பி ஸ்டூடெண்ட்ட பாக்குறான். ஸ்டூடெண்ட் தொடர்ந்து உங்க தலையில ரத்தம் வருது, ஹர்ட் ஆகிருக்கீங்க போல. ஸ்டூடெண்ட்ட பார்த்துட்டு கிறிஸ்டாட்டன் நினைக்கிறான், அந்த கிரெஸ்ட் அவன் செக்க கவர் பண்ணுது. இந்த பையனுக்கு கர்ஸ்ட் பவர் இருக்கு. அவன்தான் இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டாகனிஸ்ட், மைக்கேல் ஃபாக்சன். அவன் இன்னும் அவேக்கன் ஆகல. சோ அவன் முடி இன்னும் பிரவுனா இருக்கு. சீட் லெவல் பவரோட ஒரு ட்ரேஸ் கூட இல்ல. அது அப்புறம் வரும். இன்னும் என்னால ரிலாக்ஸ் பண்ண முடியாது. பிளானுக்கு ஸ்டிக் பண்ணு. அப்போ கிறிஸ்டாட்டன் மைக்கேல் ஃபாக்சன் கிட்ட, ஏன் இங்க இருக்க? கிளாஸ் 1 இன்னும் நடக்குது இல்லையா? என்ன ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இங்க பண்றான்? மைக்கேல் ஃபாக்சன் கொஞ்சம் நர்வஸ் ஆகி, கிளாஸ ஃபாலோ பண்ண முடியல, சோ டீச்சர் ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னார். கிறிஸ்டாட்டன் நினைக்கிறான், அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. இப்ப மைக்கேலுக்கு ஒரு பேசிக் ஃபயர்பால் மட்டும்தான் பண்ண முடியும். அவனுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற ஸ்கில் கேப் கிளியரா தெரியுது. ஆனா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி ட்ரீட் பண்றதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. கிறிஸ்டாட்டன், வாட் அ ஜர்க்! மைக்கேல் ஃபாக்சன் இதை கேட்டு பயந்து போறான். அவன் நினைக்கிறான், ப்ரொட்டாகனிஸ்ட் அவனுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணான். சோ அவன் கண்ணு கலங்குது. சாரி சார்னு கிறிஸ்டாட்டன் கிட்ட சொல்றான். ஆனா கிறிஸ்டாட்டன் ஷாக் ஆகி, நான் உங்ககிட்டயே பேசல. வெயிட், நீங்க அழுறீங்களா? அப்ப கிறிஸ்டாட்டன் அவனுக்கு, இது ஒரு ஹாசில். நீங்க எந்த கிளாஸ்? அதே நேரத்துல அவன் நினைக்கிறான், இது மோசம். அவனை சீக்கிரம் அவன் கிளாஸ்க்கு போக சொல்லணும். அப்ப மறுபடியும் சிஸ்டம் விண்டோ அவன் முன்னால ஓபன் ஆகுது. Main quest, the Earth God's Wish 2:1. Today is your thrilling first day as the new homeroom teacher for Class X. Reach the classroom on time and conduct your first lesson. Reward, Valdar Academy Map 2x4. Monkey Keychain. Penalty, Death. Time remaining 9 minutes and 48 seconds. கிறிஸ்டாட்டன் நினைக்கிறான், மேப் இருந்தா கூட எனக்கு எங்க போக தெரியாது. இப்ப வரைக்கும் நடந்ததை பார்த்தா இது என் கிளாஸா இருக்கணும். மைக்கேல் ஃபாக்சன் பயத்தோட, நான் கிளாஸ் எக்ஸ்ல, ப்ளீஸ் என் உயிரை காப்பாத்துங்க. கிறிஸ்டாட்டன் அவனுக்கு, லீட் த வே. மைக்கேல் ஃபாக்சன் பயத்தோட, எஸ். கிறிஸ்டாட்டன் அவனை ஷார்ப் ஐஸோட பார்த்துட்டு, நான் ஸ்டட்டர் பண்ணேனா? நான் லீட் த வேன்னு சொன்னேன். இப்போ மைக்கேல் ஃபாக்சன் ரொம்ப பயந்து போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டாட்டன் மைக்கேல் ஃபாக்சினா அவன் லேப்ல தூக்கி கொண்டு கிளாஸ் ஐவுக்கு போறான். அப்போ கிளாஸ அடைஞ்சு மைக்கேல் ஃபாக்சினை கீழே இருக்கிறான். மைக்கேல் ஃபாக்சன் ரொம்ப பயந்திருக்கான். 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவன் முன்னால இருக்காங்க. அவங்க 2 பேரும், வோ மைக்கேல், டோன்ட் ஃப்ரீக் அவுட். கொஞ்சம் குவைட்டா ரூம்க்கு வர முடியுமா? கீஸ் எப்பவுமே ஸ்டாண்ட் அவுட் பண்ண பாக்குறான். உட்காரு. அப்போ கிறிஸ்டாட்டன் கிளாஸ் பேர என்டர் ஆகுறான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஏதோ வியர்டா ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் சைலண்ட் ஆகிறாங்க. கிளாஸ் முழுக்க சைலன்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ ப்ரொட்டாகனிஸ்ட் ஃப்ரண்ட் டெஸ்க்கு போய் எல்லாரும் ட்ராஷ்னு சாடுறான். இதுதான் நான் டீச் பண்ண கைட் பண்ண வேண்டிய குரூப். வால்டார், உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறாங்க, வெயிட், வால்டாரா? அது ஹெட்மாஸ்டர் பேரா? எனிவே, யார் இந்த ஆளு? தலையில ரத்தம் வருது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கைய தூக்கி, எக்ஸ்கியூஸ் மீ, ஆனா நீங்க யார்? இந்த ஏரியா அன்ஆத்தரைஸ் பர்சனலுக்கு ஆஃப் லிமிட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் பேரு நிகாட், கிளாஸ் எக்ஸோட ஹானர் ஸ்டூடெண்ட். நிகாத்தை பார்த்துட்டு கிறிஸ்டாட்டன் நினைக்கிறான், ஆல்ரைட் நிகா, மைக்கேலோட ஃப்ரெண்ட், எனக்கு ஞாபகம் இருந்தா. அப்போ ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேரு கிறிஸ் டான்னு சொல்றான். நிகாத் தொடர்ந்து, ரைட், நீங்க தான் ஆக்சிடென்டால லேட் ஆனவங்க, அதான் உங்களுக்கு ரத்தம் வருது. ஆனா கிறிஸ்டாட்டன் அவனை குவைட்டா இருக்க சொல்றான். ஆனா அவன் நினைக்கிறான், நான் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன், அதவ்வளவுதான். அத பத்தி பேச வேண்டாம், இது எம்பாரசிங். ஓகே, நான் ஒரு ஸ்ட்ராங் என்ட்ரன்ஸ் கொடுத்தேன். ஆனா இப்போ நான் உண்மையாவே டீச் பண்ணணும். குவெஸ்ட கிளியர் பண்ண. ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரிஸ்ல ப்ரீலோடட் நாலேஜோட ஸ்டார்ட் ஆகணும். ஏன் எனக்கு ஒண்ணுமே தெரியல? நோ சாய்ஸ். அப்போ கிறிஸ்டாட்டன் ஒரு சேர்ல இருந்து எழுந்து பிளாக் போர்ட்ல ஏதோ எழுதுறான். அவன் செல்ஃப் ஸ்டடின்னு எழுதினான். அவன் நினைக்கிறான், நான் நல்ல ஆட்டிடியூடோட விங்க் பண்ணுவேன். மைக்கேல் ஃபாக்சன் சர்ப்ரைஸ் ஆகிறான். கிறிஸ்டாட்டன் அவங்கள செல்ஃப் ஸ்டடி பண்ண சொல்றான். கிறிஸ்டாட்டன் கம்ஃபர்டபுளா சேர்ல படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்றான். அதே நேரத்துல அவன் நினைக்கிறான், இது ரொம்ப பெத்தட்டிக், இது எம்பாரசிங். ஆனா இதுதான் நான் போல்டா இருக்க வேண்டிய நேரம். ஆக்ட் லைக் யூ ஆர் நாட் ஈவன் வர்த் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் டு யூ. சில ஸ்டூடெண்ட்ஸ், அவன் இப்ப தூங்கிங்கிக்கு இருக்கானா? அவன் ஃபர்ஸ்ட் டேலேயே செல்ஃப் ஸ்டடியை சூஸ் பண்ணான். இது பைத்தியம். கிறிஸ்டாட்டன் டோட்டலி அக்ரி பண்றான். அவன மூணிலையில இருக்கிற ஸ்நாக்ஸ் முடிஞ்சு விட்டுதா? இது ஒரு லெசனா கவுண்ட் ஆகுமா? அப்போதான் ஒரு பொண்ணு எழுந்து கத்துறா, மிஸ்டர் கிறிஸ், இது ஒரு ஜோக்கா இருந்தா ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இது டெரிபிள் டேஸ்ட். நீங்க என்ட்ரன்ஸ் செரிமனிக்கு கூட வரல. வால்டார் அகாடமியோட சீக்ரெட் எஜுகேஷனை எப்படி இன்சல்ட் பண்ண தாரியம் வருது உங்களுக்கு? அந்த பொண்ணு வாய்ஸ கேட்டு கிறிஸ் டோயன், அவ பேரு ஆஞ்சலினான்னு புரிஞ்சுக்கிறான். அவ ஒரு பாசிபிள் ஹீரோயின் கேண்டிடேட். கிறிஸ் டோன் நினைக்கிறான், ஆஞ்சலினா ஷரீஃப் ஒரு ஹீரோயின் கேண்டிடேட். அவளை ஐஸ் பிரின்சஸ்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஞாபகம் இருந்தா, சர்ஃபேஸ்ல அவ ஒரு டியூக்கோட பொண்ணு. சர்ஃபேஸ்ல மட்டும்தான். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல மேலரும் நோபல்ஸ். ஆனா எனக்கு புரியுது, இது அவளுக்கு பொறுக்க முடியாத விஷயமா இருக்கும். இது அப்புறம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா இப்போ கிறிஸ்ஸ இதுதான் என்னால சொல்ல முடியும்.
எனக்கு ஆஞ்சலினாவோட ட்ராஜிக் பாஸ்ட் பத்தி தெரியும், கொஞ்சம் வலிக்குது. ஆனா கிறிஸ்டோட்டன் ஆஞ்சலினா கிட்ட ஸ்டர்ன் வாய்ஸ்ல, நீங்க அன்ஹாப்பியா இருந்தா கிளம்புங்க. ஆஞ்சலினா இதை கேட்டு ஷாக் ஆகுறா. கிறிஸ்டோன் தொடர்ந்து, நான் சொன்னது கேட்கல. நான் சொன்னேன், நீங்க சாட்டிஸ்ஃபைடா இல்லனா கெட் லாஸ்ட் ஆஞ்சலினா ஷெரீஃப். ஆனா கிறிஸ்டோன் நினைக்கிறான், ஐ எம் சோ சாரி ஆஞ்சலினா. ஆனா ஆஞ்சலினா, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்குறா. கிறிஸ்டோன், என்னை ரிப்பீட் பண்ண வைக்க வேண்டாம், என் கிளாஸ் உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போ. ஆனா அவன் நினைக்கிறான், சாரி ஆஞ்சலினா, என்னை மன்னிச்சு, நான் ஒரு ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படிதான் பேச முடியும். ஆஞ்சலினா கோவத்துல பல்லு கடிக்கிறா. அப்போ அவ, உங்க மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து எதுவும் கட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மைக்கேல் ஃபாக்ஸ்ன்னு அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். ஆஞ்சலினா ஆனா இதுக்காக கிளாஸை விட்டு போறதா? ஆனா ஆஞ்சலினா அவனுக்கு, உங்க எபிலிட்டியோட நீங்க எந்த லெசனை கூட ஃபாலோ பண்ண முடியாது நீ எனக்கு தெரியும். அண்ட் எனக்கு ஒரு வர்த்லெஸ் டீச்சருக்காக டைம் வேஸ்ட் பண்ண டைம் இல்ல. ஆஞ்சலினாவோட வார்த்தையெல்லாம் கேட்டு வேற ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸை விட்டு போக ஸ்டார்ட் பண்றாங்க. கிறிஸ்டோன் அவன் ஸ்டூடெண்ட்ஸ் போறத பார்த்துட்டு, இது நடக்கும்னு நான் நினைச்சேன், அவங்க எல்லாரும் ப்ரௌட் நோபல்ஸ் ஆச்சே, எத்தனை பேர் கடைசியில இருப்பாங்கன்னு தெரியல, நான் இதுக்கு தயாரா இருந்தா. ஆனா நான் ஃபயர்ட் ஆனேன்னா என்ன நடக்கும்? ஹெட்மாஸ்டர் என்னைய பேக் பண்ணுவாருன்னு தான் நான் நம்ப முடியும். அப்போ சிஸ்டம் விண்டோ ஓப்பன் ஆகுது. குவெஸ்ட் கிளியர்ட். யூ ரிசீவ்ட் மேப் ஆஃப் வேலர் அகாடமி 2 of 4 அண்ட் மங்கி கீச்செயின் as ரிவார்ட்ஸ். கிறிஸ்டோன் நினைக்கிறான், இப்போ வரைக்கும் நான் சர்வைவ் பண்ணிட்டேன். ஓ, மெயின் கேரக்டர்ஸ் மட்டும்தான் மீதி இருக்காங்க. புரோட்டாகனிஸ்ட் மைக்கேல், ஆனர் ஸ்டூடெண்ட் நான், அண்ட் மெயின் கேரக்டரை சுத்தி இருக்கிற பொட்டென்ஷியல் ஹீரோயின் அந்த ட்வின் டெய்ல்ட் கேர்ள் டொல்சே. மற்ற பொண்ணு பெல், ஹீலிங் டைப் சப்போர்ட். இன்னொரு ஆள் இன்னும் வரல, அவளை அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு ரியல் மென்டர் மாதிரி நடிச்சு ஏதாவது வைஸா சொல்லணும். கிறிஸ்டோன் எழுந்து, டீச் மேஜிக் half heartedly அண்ட் பீப்புள் டை. கிறிஸ்டோனோட வார்த்தையனா கேட்டு மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் காது குட்டி எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. கிறிஸ்டோன் சொல்றான், அதான் வேல்டார் அகாடமி ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் கில்லர்ஸ். ஒருத்தருக்கு மனாவை கண்ட்ரோல் பண்ண கூட தெரியலனா அவனுக்கு ஒரு டெட்லி வெப்பனை கொடுத்தா அவன் சாவல, வேற யாருமே சாவாங்க. அது ஆக்சிடென்ட், மிஸ்டேக்னு சொல்றது உண்மையை மறைக்கிறது தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க உங்களுக்கு ரிசல்வ் இருக்கா? ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சைலண்ட் ஆகுறாங்க, யாருமே எதுவும் சொல்லல. அப்போ கிறிஸ்டோட்டன் அங்கிருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிறிஸ்டோன் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு வால் பக்கத்துல நின்னு சிரிக்கிறான். என் லைஃப் ஸ்பேன் 10 வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டரை கிரியேட் பண்றது, அது பெர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு வேற லெவல். நான் இந்த ரியாலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் சீக்கிரம். ஓ ரைட், அந்த மங்கி கீச்செயின் எனக்கு ரிவார்டா கிடைச்சுது. இது என்ன? கிறிஸ்டோட்டன் கையில ஒரு சின்ன மங்கி கீச்செயின் இருக்கு. கிறிஸ்டோட்டன் அதை பார்த்துட்டு ஹாப்பியா, வாட் த ஹெக், இட்ஸ் அடாரபிள். எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஆனா கிறிஸ் இதை எடுத்துட்டு போனா அது டோட்டலா வைபை ரூயின் பண்ணிடும். இதுக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. அப்போ சடன்லி சிஸ்டம் விண்டோ அவமொண்டால ஓப்பன் ஆகுது. எக்விப் ஐட்டம், மங்கி கீச்செயின், எஸ் ஆர் நோ. ஒன்ஸ் எக்விப்ட், இட் cannot be removed for 5 minutes. Choose wisely. கிறிஸ்டோன், எனக்கு எஃபெக்ட் தெரியாது வரைக்கும் நான் எக்விப் பண்ண மாட்டேன். ஆல்ரைட், என்ன பண்ணுதுன்னு பாப்போம். சிஸ்டம் சொல்லுது, யூ எக்விப்ட் மங்கி கீச்செயின். வைல் எக்விப்ட், யுவர் அஜிலிட்டி இன்க்ரீசஸ் பை 1 rank from F snail to E big bro snail. கிறிஸ்டோன் இதை பார்த்துட்டு ஹாப்பியா, அஜிலிட்டிக்கு ஒரு ரேங்க் பூஸ்ட். இது ஒரு சீட் ஐட்டம். என் உடை உள்ள மறைச்சிக்கிட்டா சரி. ஹையர் அஜிலிட்டினா பெட்டர் அஃபென்ஸ் அண்ட் டாஜிங். சிஸ்டம் தொடர்ந்து, ஹால்வார் வைல் குவிக்கர் ஸ்பீச் வில் எண்ட் வித் கீ எக்ஸாம்பிள். கிறிஸ்டோன் சிஸ்டமோட வார்த்தையனா கேட்டு சர்ப்ரைஸ் ஆகுறான். ஆனா அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, வாட் டிட் யூ ஜஸ்ட் சே, ஆர் யூ இம்ப்ளாயிங் ஐ எம் அ மங்கி? அண்ட் கிறிஸ் அப்படி பேச மாட்டான். ஒரு பொண்ணு கிறிஸ்டோனோட இந்த ஆக்ஷன்ஸை பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகுறா. அப்போ அவ கிறிஸ்டோன் பேரை சொல்றா. கிறிஸ்டோன் திரும்பி பார்த்தா அவ அங்க நின்னுட்டு இருக்கா. ஏன் இங்க இருக்கன்னு கேக்குறான். அப்போ ஆஞ்சலினா மூவ் பண்ண முடியாம நிக்கிறா. அவ நிக்கிறா. கிறிஸ்டோன் கணிக்கிறான், கிராப், நான் ஸ்டெல்த் ஸ்பெல் யூஸ் பண்ணிருக்கணும். ஆஞ்சலினா நினைக்கிறா, அந்த ரீப்பர் லைக் ஐஸை என்ன பார்த்த உடனே என் வாயு ரிஃப்ளெக்ஸ்ல ஓப்பன் ஆச்சு. இந்த ஆள்கிட்ட எந்த எக்ஸ்கியூஸும் ஒர்க் ஆகாது. டியூக் ஷெரீஃப் ஃபேமிலி நேம் கூட. எனக்கு அவளை நல்லா தெரியும். தனியா தங்க பவரை நம்பி மற்றவரை பொறுப்பட்டாம இருக்கிற ஆட்கள் அரகன்ட் ஜீனியஸஸ். அந்த ஸ்கான்ஃபுல் கேஸ் என் வாழ்க்கை முழுக்க பார்த்த போதும். இப்போ என்ன, நீ என்னைய பாக்கெட்ஸை செக் பண்ண போறேனா, என்னை ரெஸ்ட்ரெயின் பண்ண போறேனா, அல்லது ஓடி போறதுல இருந்து ஸ்டாப் பண்ண போறேனா? இதுதான் சைலண்ட் ப்ரெஷர்னு சொல்றாங்களா? அப்போ ஆஞ்சலினா, நீங்க பாத்தீங்க இல்லையா, நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன்.
நான் அதை மறுக்க மாட்டேன். எனக்கு தப்புன்னு தெரியும். ஐ எம் சாரி. எனக்காக என்ன பனிஷ்மெண்ட் இருக்குமோ அதை நான் எடுத்துப்பேன். ஆஞ்சலினா நினைக்கிறா, வீணம் என்னை பிடிச்சது நல்லது, அவன் எப்படியும் அதை விட்டு கொடுக்க மாட்டான். என் ரெப்புடேஷனை ஹர்ட் பண்ண கூட அவன் நீ எதுவும் இன்ஹெரிட் பண்ண அன்ஃபிட், நீ ரிஜெக்ட் பண்றன்னு சொன்னா அப்போ நான் எல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயா இருக்க முடியும். கிறிஸ் டாட்டன் ஆஞ்சலினாவோட ஃபோர்ஹெட்டை அவன் ஃபிங்கரால தொட்டு பேத்தட்டிக் கிட்னு சொல்றான். ஆஞ்சலினா நினைக்கிறா, ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பார்வை அது ஸ்கோல்டிங்கும் இல்ல, ஃபியூரியஸும் இல்ல. அது ஒருத்தர் மாதிரியே கஷ்டப்பட்ட டிராஜிக் எண்ட சந்திச்ச ஒருத்தர் பார்க்கற மாதிரி இருந்துச்சு. ரெக்லஸ் பிஹேவியரால பெயினை மறக்க ட்ரை பண்றது ஃபூலிஷ் அண்ட் ஷார்ட் சைட்டட் கீ. நீ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா கூட பாஸ்ட ரீடோ பண்ண முடியாது. அந்த ரிக்ரெட், அந்த வழியில பாஸ்ட பாக்குறது இப்பவும் சிமிலர் மொமெண்ட்ஸ். நீ என்னைய மாதிரி தான், நீ கூட ஒரு ஹியூமன். சோ நீங்க ஒரு டைரனிக்கல் ஜேர்னலிஸ்ட் இல்ல. அப்போ கிறிஸ்டோட்டன் கிளம்ப ஸ்டார்ட் பண்றான். ஆஞ்சலினா சர்ப்ரைஸ் ஆகுறா கிறிஸ்டோன் பக்கத்துல ஒரு மங்கி கீச்சைனை பார்த்துட்டு. அவன் நினைக்கிறா, அந்த மங்கி டால் உங்க அப்பேரன்ஸுக்கு மேட்ச் ஆகல, உங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கணும், அல்லது ஒரு மொமெண்டா மன்னிச்சு உங்களுக்கு வலிக்கிற விஷயத்த ஞாபகப்படுத்தி அண்ட் இப்படி ஒரு அமாச்சூரா நடிச்சதுக்கு. ஆனா கிறிஸ்டோட்டன் நினைக்கிறான், பை த வே கேம்பஸ்ல நோ ஸ்மோக்கிங் ரூலை என்ஃபோர்ஸ் பண்றது உங்க கேரக்டருக்கு செட் ஆகாது. ரைட், வெயிட், என் ஸ்பீச் டீயா மாறுச்சுன்னு அவளால சொல்லலாமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஞ்சலினா அவன் கிளாஸுக்கு திரும்பி உட்கார்றா. கிறிஸ்டோன் ஆஞ்சலினாவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறான். ஆஞ்சலினா திரும்பி வந்துட்டா. ஆஞ்சலினா அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் பெல் ஃபுசியாவோட ஹீலிங் மேஜிக்கை பத்தி கியூரியஸா இருந்தேன், அதவ்வளவுதான். நிக்கட் எக்ஸைட்டடா? ஸோ எக்ஸ் கிளாஸ்ல இப்போ நான் நிக்கா டேட், மைக்கேல், டோல்சே, பெல் அண்ட் ஆஞ்சலினா இருக்கோம். அது 5 பேர், ஒரு சின்ன எலிட் யூனிட் மாதிரி.